ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சந்தியாஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஆலு மசாலா எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு, சோம்பு, சீரகம் போட்டுட்டு அதே கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க, கடலப்பருப்பு போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் லைட்டாக கொஞ்சம் வறுத்து விட்டுக்கோங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி போடாதீங்க. ஆலு மசாலாவுக்கு ஒரு 2-3 பல்லு அளவுக்கு போட்டால் போதும். அந்த பூண்டை போட்டுட்டு வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பிரியாணி கட்டு ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கணும், தின்னாக இருக்கணும். அது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா வெந்தும் இருக்கக்கூடாது, வேகாமல் இருக்கக்கூடாது. இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி வதக்கணும். ரொம்ப அதிகமாகவும் வேக விட்டுறக்கூடாது ஆலு மசாலா பண்ணும்போது. அது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ரொம்ப மினிமலாக போடணும். தக்காளி போடாமலும் ஆலு மசாலா பண்ணக்கூடாது. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 1.5 தக்காளி அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. ஸோ நல்லா வதக்கி விடும்போது இது வந்து ரொம்ப வந்து நம்ம தொக்கு பண்ணுற அளவுக்கு இது வந்து ரொம்ப அப்படியே மசிஞ்சுலாம் வரணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு வதங்கியிருந்தாவே போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கணும். நீங்கள் எந்த பிராண்டு சிக்கன் மசாலா யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. அந்த சிக்கன் மசாலாவை லைட்டாக கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஸோ வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. ஸோ இந்த பதம் வந்தவுடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழன்னு மசிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். ஸோ மசித்த உருளைக்கிழங்கை எடுத்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா கலரி விடுங்க. ஸோ நல்லா கலரி விட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு வேளை வந்து தோசை பண்ணுறீங்க, தோசைக்கு வந்து உங்களுக்கு மசாலா தோசை பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் கட்டியாக இருக்குல்ல, இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்து மசாலாவை கொஞ்சம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பூரிக்கு மசாலா பண்ணலாம். இதை வந்து தோசைக்கும் நீங்கள் மசாலாவாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு போதும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும் ஆலு மசாலா. அப்போ வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து நல்லா தூவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். ஸோ கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. லைட்டாக கொதித்து கொஞ்சம் அந்த திக்கான பதம் வந்தால் போதும். ஏன்னா இன்னும் டைம் ஆக வந்து பார்த்திங்கன்னா ஆலு மசாலா கம்ப்ளீட்டாக இறுகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இறக்கிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு நாங்களும் பேக் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ வெளியில் நார்மலாக போனால் எனக்கு பூரிக்கு வந்து பூரி ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் ஆலு மசாலா பிடிக்கவே பிடிக்காது. எப்படிப்பட்ட ரெஸ்டாரண்ட் போனாலும் நான் ஆலு மசாலா மட்டும் சாப்பிடவே மாட்டேன். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு மாதிரி ஸ்வீட் டேஸ்ட் வரும். அந்த ஒரு ஆலு மசாலான்ற ஒரு ஃபீலே எனக்கு அங்கே வராது. பட் ஆனால் வீட்டில் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நார்மலாகவே பூரி ஆலு மசாலா மட்டும் நான் வீட்டில் தான் சாப்பிடுவேன். வெளியில் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சந்தியாஸ் கிச்சனோட பூரி ஆலு மசாலா அப்படின்னா இங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேவரட். ஸோ அந்த ஆலு மசாலா எப்படி செய்கிறதுன்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.